மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஊடகங்களை நல்ல சிறப்பாக கையாளுறவர் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கேயும் அந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. எத்தனை கோடி கடன் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை. இது சேவைத்துறை, போக்குவரத்துறை, மின்துறை, இதெல்லாம் சேவைத்துறை. இது லாப நட்டம் பார்க்குற விஷயம் இல்லை. கடன் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சென்று சேர்கிறதாங்கிறது முக்கியமான பிரச்சனை. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை இல்லாம இதே கடனோடு இதே ஊழியர் பற்றாக்குறையோடு தான் செயல்படுத்தினோம். ஊழியர் பற்றாக்குறையை எப்படி சரி செய்வதுங்கிற பிரச்சனை எங்களுடைய ஆட்சி அமைந்த போது கொரோனா உச்சத்தில் இருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதையெல்லாம் படிப்படியாக சீரமைத்து அப்பொழுதுதான் நம்முடைய முன்னாள் மின்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல 95,000க்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அங்கங்க நிறுவி இருக்கும். அது எல்லாமும் போட்டோ எடுத்து அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. வேணா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறோம். சட்டமன்றத்திலும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. அதே போல பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் 220 kVA புதிய மின் நிலையம் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் சேர்த்து தான் சரி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போய் நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. இங்க புடுங்கினா ராத்திரி 7 மணிக்கு மேல தான் அங்க கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே கொஞ்சம் இருங்க. ஒரு புகார் சொல்லுகிற போது இந்த ஃபியூஸ் கேரியர் முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் மின்துறை அமைச்சர் விளக்கத்தை சொன்னார். அதையே நீங்கள் கோடிட்டு நீங்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்வது இந்த சபையில் உடைய நேரத்தை போக்குவது மட்டுமல்ல, சபைக்கு மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பேசுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க பேசலாம். முடிச்சிட்டீங்க. ஃபியூஸ் கேரியர் திருடு போறது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுடைய மோட்டார்ல இருக்கிற காப்பர் வயருக்காக திருடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருவது. ஏதோ ஃபியூஸ் கேரியர் அதுல இருக்கிற காப்பருக்காக திருடினாங்கன்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கீங்க. இது தனியாருக்கு நடப்பது, அரசுக்கும் நடப்பது. ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் எந்த நேரத்தில் திருடப்பட்டது என்ற காட்சியை நீங்கள் தான் வெளிப்படுத்தினீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே வெளியில பேசுற மாதிரியே சபையில் பேச வேண்டாம் என்பதனை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பத்தி அவை முன்னவர் சொன்னீங்க. நம்முடைய அவைத்தலைவர் 50 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. நாளில் ஒரு பகுதி நேரம் அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி திருப்பி பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அவைத்தலைவரை பற்றி சொல்லவே கூடாது, சபையில் இடம்பெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.